லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிடாது. அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த அப் அண்ட் டவுன்ஸுமே நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்தவங்கள கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம். ஆனால் அதை விட இன்னொரு பர்சனை சுத்தமாக நம்ம மறந்துடவே மாட்டோம். அவங்க இதுக்கப்புறம் என்ன தான் நல்லதே செஞ்சுருந்தாலும் நமக்கு அவங்க செய்கிற நல்லது தோணவே தோணாது. அவங்க ஆல்ரெடி பண்ண அந்த நெகட்டிவ் மட்டும்தான் நமக்கு தோணும். எங்கள் லைஃப்லேயும் அப்படி ஒன்று நடந்துச்சு. இந்த பர்டிகுலர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எங்கள் வீட்டில் ஒரு அழகான ஒன்று இருந்திருக்க வேண்டியது. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லாமல் போயிடுச்சு. அந்த பர்டிகுலர் டைமில் எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலோ எங்களோட எமோஷனலோ எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு வெளியே இருக்கிற யாரோ ஒரு பர்சனால கூட புரிஞ்சிருக்க முடியும். ஆனால் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்துமே அது புரிஞ்சுக்காம ஒரு சில பேர் பண்ண தப்பை எப்போதுமே மறந்துடவே முடியாது. அது ஆறாத வடுவா அப்படியே தாங்க பதிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக அந்த மொமெண்ட்டை லாஸ்ட் ப்ரீத் இருக்க வரைக்குமே அந்த ஞாபகம் என்னை விட்டு போகாது.